भारत माता की जय। भारत माता की जय। वीर वणक्कम 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 மாவீர சுந்தரலிங்கனாருக்கு வீர வணக்கம் மாவீர சுந்தரலிங்கனாருக்கு வீர வணக்கம் சுந்தரலிங்கனாருக்கு வீர வணக்கம் மாவீர சுந்தரலிங்கனாருக்கு வீர வணக்கம் மாவீர சுந்தரலிங்கனாருக்கு வீர வணக்கம் மாவீர சுந்தரலிங்கனாருக்கு வீர வணக்கம் மாதா की जय। இங்க வாங்க வாங்க ரமேஷ் நந்தகுமார் அப்படியே அட்டோட மாதிரி भारत माता की भारत माता की திமுக காரர் கேட்டாலே நம்ம ஆச்சரியப்படுத்துவோம். நம்மளாலே கற்பனை பண்ண முடியாத ஊழலா இருக்கு அப்படின்ற அளவுக்கு அவங்களே கற்பனையில இஞ்சிகளை ஊழலை காங்கிரஸ் செஞ்சிருக்கு. அதை இன்னைக்கு ஊடகங்கள் மூலமாக மக்களிடம் சொல்லணும். நேஷனல் கார்டு என்பது பொது சொத்து, நேஷனல் கார்டு என்பது சுதந்திர போராட்ட வீரர்களுடைய சொத்து, நேஷனல் ஹெரால்டு என்பது இந்த நாட்டினுடைய தேசியத்தை மக்களுக்கு எடுத்துச் செல்கிற விதமாக வந்த ஒரு உணர்வு. அதை நீங்கள் ஒரு குடும்பம் தனதாக இருக்கிறது என்றால் அதை பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக நாங்கள் அதை கண்டிக்கிறோம். இடி அமலாக்கத்துறையினுடைய சார்ஜ் ஷீட்டையோ அவங்களுடைய விசாரணையோ அரசியல் ரீதியாக அதை கொச்சைப்படுத்தாம அவங்க அமலாக்கத்துறை முன்னால் ஆஜராகி அந்த சார்ஜ் ஷீட்டின் முறையை வழங்கும் நீதிமன்றத்தை அவங்க அந்த நிரப்பராதிகள் என்று சொல்லி அவங்க வெளிவந்தால் எங்களுக்கு மகிழ்ச்சி. ஆனால் அது அவர்கள் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தான். அவங்க நீதிமன்றத்திலும் கடமைப்பட்டவங்க, பொது வாழ்க்கையில் இருக்கிறதுனால மக்களுக்கு அவங்க பதில் சொல்லி கடமை. பதிவான நடவடிக்கை மோடி பிரதமராக வந்ததுக்கு அப்புறம் இந்த கேஸ் வந்திருந்தா கூட நீங்க சொல்றது ஏதோ நியாயம் இருக்குன்னு மக்கள் நம்பாங்க. 2012 பாட்டியால நீதிமன்றத்தில் வந்த கேஸ் அதனுடைய தொடர்ச்சியாக தான் அடுத்ததுக்கு வழக்கு. மோடி பிரதமராக முன்னாலே ஒரு சம்மன் இஷ்யூ பண்ணிட்டாங்க. அந்த சம்மனை வாங்க மாட்டோம்னு சொன்னாங்க. ராகுல் காந்தி சொன்னாங்க. நீதிமன்றத்தில் ஆஜராவதிலிருந்து எங்களுக்கு விலக்கு வேணும்னு கேட்டோம். நீதிமன்றம் விலக்கு தர மறுத்தது. அதுக்கப்புறம் நீதிமன்றத்தில் போய் ஆஜராகி சம்மன் வாங்கினாங்க. அப்போ வந்து அவங்க அக்யூஸ்ட் தான் வெளியில தான் இருக்காங்க, வெளியில தான் இருக்காங்க. இதுக்கு அரசியல் உள்நோக்கு கற்பிக்க வேண்டாம்ங்கிறது தான் பிஜேபி கருத்து சொல்றோம். நீங்க நிரபராதி என்றால் நீதிமன்றத்தில் நிரூபிச்சு வெளியிடலாம். அமலாக்கத்துறையுடைய வழக்குகளும் நீதிமன்றத்தில் சந்தித்து வெளியிடுவதற்கு நியாயமா இருக்கு. இடி சிபிஐ எல்லாமே வந்து எந்தெந்த எதிர்கட்சி மாநிலங்களோ எதிர்கட்சி தலைவர்களெல்லாம் வந்து ஒன்றும் பாய்வு சொல்லலாம் குற்றச்சாட்டு ஏற்கனவே வச்சுக்கிறாங்க. எந்த வழக்கு வரனாலும் இந்த கேள்வி இதுக்கு இடியை பயன்படுத்திருக்கீங்களோ அப்படிங்கிறதான் பிரச்சனை இல்லை. அதனாலதான் நான் சொல்றேன், இது முதல்ல எடுத்த கேஸ் தானே. ஒரு எஃப்ஐஆர் வந்தா இப்போ செந்தில் பாலாஜி வீடியோ வந்தது இல்லை, செந்தில் பாலாஜி மேல போட்ட வழக்கு வீடு போட்ட வழக்கா மாநில அரசு போட்ட வழக்கு? யார் வழக்கு போட்டாங்க? மோடி கவர்மெண்ட் வழக்கு. இடி வந்து எஃப்ஐஆர் போட்டாங்க. அவர் மேல போடப்பட்ட வழக்கு மாநில அரசாங்கம் போட்ட வழக்கு. மாநில அரசாங்கம் ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்து அதை வழக்காக மாற்றி அதை நிறைய மிகப்பெரிய பண பரிவர்த்தனை நடந்திருக்கிறது என்று வரும்போது இடி வந்து தலைவர் இல்லை. அதான் நேச்சர். இப்ப டாஸ்மாக் வழக்கு இருக்கு, இடி ரெய்டு நடந்தது. இந்த டாஸ்மாக் ரெய்டு இடி நடத்துறதுக்கான எஃப்ஐஆர் யார் போட்டது? இடியா போட்டாங்க. இது தமிழ்நாடு அரசு போட்ட எஃப்ஐஆர். 3-4 எஃப்ஐஆர் இருக்கு டாஸ்மாக் போட்டோம். 1000 கோடி ஊழல் இருக்கிற விஷயங்கள். அந்த எஃப்ஐஆர் இருந்தால்தான் இடி உள்ள வருவாங்க. இந்த கேஸ்லயுமே இப்போ சார்ஜ் ஷீட் கொடுத்தது ஏற்கனவே போடப்பட்ட எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கையின் அடிப்படையில் தான் இடி உள்ள வராங்க. இடி வருவது தடுக்க முடியாது. அதுக்கு கவர்மெண்ட் சம்மந்தம் எல்லா இடங்களிலையும் எங்கே மணி லாண்டரிங் நடக்குதோ, எங்கே முறையற்ற பண பரிவர்த்தனை நடக்குதோ, எங்கே சந்தேகம் இருப்பதாக எஃப்ஐஆர் இருக்கோ அங்கே தான் இடி வரும்.
நீதிப்பட்ட வழக்கு. எல்லாரும் பிரமிக்கிற ஊழல் 50 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு 2000 கோடி அசத்த ஆட்டையை போடலாம்னா, அதனால நான் சொன்னேன் திமுகவே வியந்து போறவங்க சமூக ஊடகங்கள் நீங்க மாநில தலைவருக்கு போட்டி போட்டதான் நிறைய வந்து நிறைய முதல் நாள் ஒரு சர்க்குலர் வருது, பெரும்பளவுல இந்த நிலையெல்லாம் சொல்லி சர்க்குலர் வந்து பெரும்பளவு மனு செய்யலாம் 10 பொதுக்குழு நாம் சர்தாருக்கு அப்படி தயாரித்து பல பேர் பண்ணிருந்தாங்க. போறோம் மையக்குழுல உட்கார்ந்து நல்ல போஸ்டா யுனானிமஸா நம்ம நயனார் நாகேந்திரன் அவருடைய தேர்ந்தெடுப்பு எல்லாரும் பேசிக்கிட்டு நயனார் சொல்லி தான் யாரும் போஸ்ட் பண்ண யாரும் போஸ்ட் பண்ண பிஜேபி போஸ்ட் பண்ண அவங்க யார் விரும்புகிறாங்களோ வரலான்னு சொல்றப்ப நாம தயார் பண்ணுறோம். எல்லாரும் உட்காந்து பேசுறப்போ ஒருத்தர் தலைவராக இருக்கணும் அப்படின்னு சொல்றது என்ன பிரச்சனை? இதுல கூட ஒரு கட்சியில கன்சென்சஸ் இல்லாமல் பேசுறேன். இப்ப நீங்க வந்து நான் தான் சொல்றேன், பிஜேபி தான் இப்படிதான் நீங்க கேள்வி வைக்க யார் தலைவராக அவங்களுக்கு எல்லாம் போட்டி போடுங்க, அப்புறம் அரசு தேடி பண்ணுங்க, அதில் ஒருத்தர் தலைவராக திமுக நடக்கலாம். திமுக அடுத்த மாநில தலைவர் யாருன்னு நீங்க என்னைக்காவது கூட நாங்கள் பேச முடியுமா? அடுத்த மாவட்ட செயலாளர் யாரும் பேச முடியுமா? முதல்ல திமுக இல்ல அண்ணன் மூர்த்தி அண்ணன் இருக்காரு, பிடிஆர் அண்ணன் இருக்காரு, யாராவது திமுக தொடர் போய் ஆனா அடுத்த மாவட்ட செயலாளர் நான் வரலான்னு விரும்புறேன்னு சொல்ல முடியுமா? சொல்லி அந்த கட்சியில இருக்க முடியுமா? பிஜேபி ஆசை எல்லாம் ஆசைப்படுறாரு. இவர் மாவட்ட தலைவர் இவரோட 22 ஒன்று கொடுத்தாரு. அதை கட்சி மேல அதை 3 பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அந்த 3ல ஒருத்தர இவர் செலக்ட் பண்ணாங்க. இப்பவே தெரியக்கூடாது ஃபோர்ஸ் எல்லாம் அப்படிங்க. ஏன்னா பெரிய தலைவர், முன்னாள் அமைச்சர், இந்த நெடிய அரசு அனுபவம் உள்ளவர், அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்ஸில் தலைவராக இருக்கணும். நிலையுடைய சிறப்பு உங்களுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை அளவுக்கு வந்து அவருடைய செயல்பாடு இருக்கணும். ஏன்னா வந்து பிஜேபி நம்பிக்கை காரணமாக வந்து தமிழ்நாட்டில் சொல்றாங்க ஆஃப்டர் நேரு டூ அப்படின்னு ஒரு காலத்தில் அதுவும் இல்லை, நேருக்கு அப்புறம் யார் அப்படின்னு ஒரு கேள்வி பத்திரிகையில் எழுதாங்க. அவரை மாதிரி ஒரு பிரதமரே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. என்னைக்குமே பிலீவ் இன் திஸ் சொசைட்டி சமுதாயத்தில் அடுத்த தலைமுறை என்னை விட மாநிலங்களுக்கு பெஸ்ட் இருக்கிறார்கள் சார், இவரோட அவர் பெஸ்ட் இருக்கிறார்கள். ஒவ்வொருத்தருடைய ஸ்டைல் டிஃபர் ஆகும். பிஜேபியில் எல்லாருக்கும் ஒரே ஸ்பிரிட் தான், எல்லாரும் ஒரே ஸ்பிரிட் தான். அண்ணாமலையாருடைய ஸ்பிரிட் என்ன? தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி ஆதரவு. நயனாருடைய ஸ்பிரிட் என்ன? அதுதான். ஸ்டைல் டிஃபர்ஸ், சேம் ஸ்பிரிட் வித் டிஃபரிங் ஸ்டைல். அவ்வளோதான். இவருக்கு ஒரு அணுகுமுறை ஸ்டைல் போகிறார், அவரே சொல்லியிருக்காரு, அவர் புயல் மாதிரி நான் பெண்கள் மாதிரி தலைவர் சொல்லிக்கிறாரு. அதனால அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளணும். பட் எல்லாம் எங்க எல்லாருடைய நோக்கம் ஒன்று, தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி ஆரம்பிக்கணும். அதை நோக்கி அடுத்த 1 வருஷத்துக்கு எங்களுக்கு பயணம் பண்ணவே நேரம் சொல்லுவேன். காலகட்டங்களில் நிறைய முரண்பாடுகள் இருந்ததுல எப்படி திருப்பி செட் ஆகிடுமா? என்ன முரண்பாடுகள்? கருத்துக்களை 2 பேரும் மாறி மாறி பேசியிருந்தோம் பல இடங்கள். இன்னும் கொண்டு பண்றாங்க அரசியல் நண்பர்கள் இல்லை, நிரந்தர பகைவனும் இல்லை. நீங்க சேர்க்குமாங்க அவர் திமுக என்ற கட்சி தமிழ்நாட்டில் எந்த கட்சியின் ஆட்சி எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி? திமுக என்ற கட்சி எந்த கட்சி எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி? காங்கிரஸ் தானே. 50களில் திமுக ஆரம்பிக்கிறப்போ காங்கிரஸை எதிர்த்து திமுக ஆரம்பிச்சாங்க. அந்த திமுகவை தான் காங்கிரஸ் 2 தடவை டிஸ்மிஸ் பண்ணாங்க. விசாரத்துக்கு பல பேரத்துக்கு உள்ள போட்டாங்க. ஜெயின் கமிஷன் அறிக்கையில சோனியா காந்தி அம்மா என்ன விவாதம் பண்ணாங்க? திமுக அமைச்சரவையில் இருந்தால் நாங்கள் ஆதரவு வாபஸ் வாங்கிக்கணும்னு சொல்லி திமுக கவர்மெண்ட் எதிர்க்கிறாங்க. ஒரு கவர்மெண்ட் குஜராத் கவர்மெண்ட், ஐக்கிய குஜராத் கவர்மெண்ட் தவிர்த்தாங்க. அந்த அளவு முரண்பாடு இருந்தது. இப்போ இதுல புரிஞ்சுக்கூடாதா? நான் சொல்லி எல்லாத்தையும் விடுங்க சார், கலைஞரே உயிரோடு காங்கிரஸ் கட்சி இது கூட நட்பு கேடாது சொன்னாங்க.
2016 தேர்தல் அது காங்கிரஸ்க்கு அவர் கொடுத்த வர்ணனை தானே கூடா நட்பு கேடாய் முடியும்னாரு. இப்போ எப்படி கூட நட்பாக? அதனால அரசியல்ல சூடாக விமர்சனங்கள் வைப்பதும் ஒரு ஹீட் ஆஃப் தி மொமெண்ட்ல சில விஷயங்கள் சொல்றதும் பின்னால் அதெல்லாம் ரெக்கன்சில் ஆகுது. பாலிடிக்ஸ் சகஜம். அதனால அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் இயற்கையிலேயே நாங்கள் பல தடவை எலெக்ஷன்ல கூட்டணியில் இருந்திருக்கோம். பல விஷயங்கள்ல எங்களது கொள்கைகளை ஜெயலலிதா மேல எங்களை ஏற்றுக்கிட்டாங்க, சப்போர்ட் பண்ணிட்டாங்க. ராமர்கள் கட்டுற ஆரம்பிச்சாங்க, ஆட்சிகள் டீசல் எடுக்கிறத அதை நீக்கணும்னு அவங்க பாராளுமன்றத்திலே பேசியிருக்காங்க. அதிமுக அதை ஆதரித்து வாக்களிச்சிருக்கு, சிஐ ஆதரிச்சு அதிமுக வாக்களிச்சிருக்கு. அதனால எங்களுக்கு அதிமுக கூட்டணி கட்சியா இல்லாத காலத்தில் கூட நட்பு கட்சி தான், தோழமை கட்சி. இப்போ கூட்டணி கட்சியாக வந்துருக்கிறாங்க, அதை சந்தோஷப்படுறோம். திமுக கொஞ்சம் பயம் வந்திருக்கு. திமுக கூட்டணியிலையும் விரைவில் விரிசல் வரும் எதிர்பார்க்கிறோம். அப்படி வந்தால் திமுக இன்னும் பலவீனம் விரிசல் போட்டு யாராவது வர வாய்ப்பு இருக்கு. யாரு என்னன்னா இப்ப சொல்ல முடியாது, வாய்ப்பு. விஜயோட நிலை என்ன? நான் ஏற்கனவே என்னோட ஸ்டாண்ட் சொல்லிட்டே இருக்கேன். சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வந்ததுல தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் தவிர, ஆந்திராவில் என்டிஆர் தவிர யாருமே வெற்றி இல்லை. தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு அப்புறம் உச்சம் தொட்டவர்னா கேப்டன் விஜயகாந்த் அவரை சொல்றாங்க. அடுத்த லெவலில் எதிர்கட்சி தலைவரை கொஞ்சம் உச்சம் தொட்டவர். அவரால் கூட முழு வெற்றி அடைந்து ஆட்சியை பிடிச்சி முதலமைச்சராக முடியல. ஒருவேளை உடல்நலம் நல்லா இருந்தால் செய்திருப்பார். அவர் உடல்நலம் வாங்கி போச்சுன்றது ஒரு பிரதேசம் வரலையா? எத்தனை பேர் கட்சி ஆரம்பிச்சாங்க? கமலஹாசன் இல்லையா? வரிசை பட்டியல் இந்த நிலையில கட்சி ஆரம்பிச்சாங்க. அதனால விஜயகாந்த் விஜயனாலே ஜெயிக்க அவர் அந்த யதார்த்தம் புரியறதுக்கு அவருடைய நாளாக ஒரு தேர்தலையாவது ஒரு அடி வாங்கினாரா நம்மளால எப்படிலாம் ஆட்சி வர முடியாது அவருக்கு தான் தெரிய வரும். அதுக்கப்புறம் அவரை கட்சியில் கூட்டணியாக பேசுறாங்க. அது வரைக்கும் அவர் முதலமைச்சர் சிந்தனையில் இருக்கிறார். பவன் கல்யாண் அவர் கட்சி ஆரம்பிச்சோடனே அவருக்கு பெரிய செல்வாக்கு இருக்கு. ஆனால் அந்த நடைமுறை அனுபவத்தில் ஒரு தேர்தலை சந்திச்சதுக்கப்புறம் அவர் ஒரு யதார்த்த அரசியல் புரிஞ்சுட்டு வர்றாரு, தேசிய அரசியல் இருக்கிறார். அந்த மாதிரி விஜய் கூட ஒரு தேர்தலை சந்திச்சதுக்கு அப்புறம் வேணா அடுத்த தேர்தலில் அவர்கள் மனமாற்றம் மேற்கொள்ளலாமே தவிர முதல் எலெக்ஷன்ல யாருக்கும் சினிமாவில் வரவங்க வரைய எப்படி டிஎம்கே ஓட்டு எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஏடிஎம் ஓட்டு எடுக்காது எந்த சூழ்நிலை சொல்றீங்க? சிறுபான்மை ஓட்டுகள் கூட மீண்டும் சொல்றீங்க. கொஞ்சம் இருக்கிற ஓட்டுமே டிவிகே கூட்டணி தான் இருக்கு. விஜய் வாங்குற ஓட்டுகள் திமுக கூட்டணி வாங்குற ஓட்டு, ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி தான் ஓட்டு. அதனால கவலைப்பட வேண்டியது நீங்களா?